வணக்கம் மக்களே, திஸ் இஸ் பிரீத்தி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஐஸ்வர்யம் 550D ஜிஎம்டி பாஸ் அழகம் அன்புடன் ஐஸ்வர்யம். 550 சைக்கிள்ல 219 சைக்கிள் 16 ஸ்கூலுக்கு கம்மி பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஸ்மால் உடைப்பு, அதாவது சின்ன உடைப்பு அப்படிங்கிற வில்லேஜ்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் தான் வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து 15 சைக்கிள்ஸ் கொடுக்க போறோம். வாங்க உள்ளே போலாம், சைக்கிளும் கொடுக்கலாம், அதையும் நீங்கள் பார்க்கலாம். காலை வணக்கம். நாம் பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் ஐஸ்வர்யம் டிஎம்டி நிறுவனத்திலிருந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்க வந்திருக்காங்க. இப்பள்ளி மாணவர்கள் வந்து ரொம்ப கிராமத்துப்புற மாணவர்கள். அந்த பசங்க வந்து ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் எங்க ஸ்கூலுக்கு வர்றாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அவங்க நடந்து தான் வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த சைக்கிள்லாம் கொடுத்துருந்தோம்னா அதில் சைக்கிளில் பயணம் பண்ணி சீக்கிரமாக பள்ளிக்கு வந்து பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு இது மிகுந்த நன்மை உள்ளதாக இருக்கிறது. அவங்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எதுக்கு இவ்வளவு கலரா இருக்க? நீ உன் பக்கத்துல நிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. உன்னோட அழகுக்கு ஒரு மாசத்துல எவ்வளவு செலவு பண்ணுவ? உண்மையா செலவு பண்ண மாட்டீங்களா? போய் சொல்லாத. உண்மையில இல்லக்கா, இல்ல, 1000 கணக்கு செலவு பண்ணி மூஞ்சி அங்கங்க குறையா இருக்கு. உண்மையில இல்ல. நான் நம்ப மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. பண்றான்ல டே, பண்றானே இல்லையா? பால் 1/2 லிட்டர் குடிப்பேன், அதனால வெள்ளையாங்க. பால் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் ஹிஸ் எனர்ஜி. இல்லக்கா, அது சும்மா சொல்றாங்கக்கா. இப்ப சைக்கிள் வாங்கிட்டு இல்ல, ஃபியூச்சர்ல பைக் வாங்கணும் அப்படின்னு பசங்களுக்கு கனவு இருக்கும்ல. கார் வாங்கணும் இருக்கு. என்ன மாதிரியான கார் வாங்க? லாம்போகினி. எனக்கு அப்படியே என்னன்னே தெரியாது. அது எப்படி இருக்கும்? முன்னாடி வந்து ஈகிள் மாதிரி இருக்கும், பேஸ் வந்து ஈகிள் மாதிரி இருக்கும். கண்ணு வந்து லெப்பர்டோட கண்ணு மாதிரி இருக்கும், கீழா போகும். சரி, அதை பாத்திருக்கியா நேர்ல? நேர்ல பார்த்தது இல்ல. அப்ப எதுல பார்த்த? டிவில. எவ்வளவு வரும் குத்து மதிப்பா? பல கோடி. பல கோடியா? சரி, அப்ப எப்போ வாங்கலாம்னு ஐடியால இருக்காது? வேலைக்கு போனா நீ ஃபியூச்சர்ல தம்பி என்னதாக போறீங்க? கலெக்டர். மாவட்ட ஆட்சியார் பேர் என்ன? ராஜரவின். ராஜரவின்ட்டு அந்த கார் பேர் தெரியல, அந்த கார்ல வருவாப்ல ஃபியூச்சர்ல இல்ல. சரி, இது இப்போ நீ சைக்கிள் வாங்கிருக்கல, எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ற? ரொம்ப ஹாப்பி. தோட்டத்து வேலைக்கு இருந்தாலும் இந்த சைக்கிளவே எடுத்துட்டு போகலாம். தோட்டத்துல வேலை பார்ப்பியா? என்ன வேலை பார்ப்பீங்க? மிளகாக்காயும் சீனியார் காயும் போட்டிருக்கோம். மிளகாக்காய் பறக்கிறது இதெல்லாம் பார்ப்பேன். தண்ணி பாய்ச்சணும் தான் பாய்ச்சுவேன். எப்பெல்லாம் போய் வேலை பார்ப்ப? தினமும். எத்தனை மணிக்கு? காலைல ஒரு 7 மணிக்கெல்லாம் போயிட்டு 8 மணிக்கு வந்துடுவேன். சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சு போனோடனே போயிட்டு வந்துடுவேன். சூப்பர் சூப்பர். இப்போ சைக்கிள் வாங்கிருக்கீங்களா, எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ற? அம்மா அப்பா என்ன பண்றாங்க சொல்லு? அம்மா அப்பா வீட்டில் தான் டீச்சர் இருக்காங்க. என்ன பண்றாங்க வேலை? அம்மாவால் பேச முடியாது டீச்சர். அம்மா வீட்டில் வேலை பார்த்துச்சு, அப்பா வேலைக்கு போவார் டீச்சர். சரி, அப்ப யாரு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றா ஃபினான்ஷியலா? அம்மாயி. அம்மாயினா ஆச்சி, அம்மாவோட அம்மா. அம்மாவோட அம்மா. இப்ப பாட்டி கிட்ட சொன்னியா சைக்கிள் கிடைச்சிருக்குன்னு? பாட்டி அங்கதான் இருக்காங்களா? பாட்டியை கூப்பிட்டுருமா? வாங்க பாட்டி. பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ப்பா. உங்க பேரு? எங்க பேரு அழகு பிள்ளை. அழகு பிள்ளை. பாட்டி என்ன மூக்குல 2 மூக்குத்தி? அது நாங்க அந்த காலத்துல முகத்தி போட்டோம். அம்மா பத்தி குத்தி விட்டு கட்டி கொடுத்தாங்க. இப்ப நீங்க தான் பேரனை வளர்க்குறீங்களாமே? ஆமாப்பா, பேர அவங்க அம்மா கொஞ்சம் முடியாது. அப்பா வந்து எங்க ஒன்னாத்தான் இருக்கோம், நான் தான் வச்சு வளர்க்குறேன். சரி. ஆமாங்க. தம்பிக்கு நீங்க சைக்கிள் கொடுத்தது எனக்கு சந்தோஷம், ரொம்ப பெருமை, நன்றி. சரி, ஓகே. தம்பி எப்படி நல்லா படிப்பாரா? நல்லா படிப்பியாப்பா. படிக்கணும். நம்ம வாங்கி தரத்தன் புக்குன்னு ஒருத்தர் வாங்கி தரலாம், அவங்க தான் கவனமா படிக்கணும். கண்டிப்பா. ஆமா. அம்மா அப்பா என்ன பண்றாங்க? அம்மா தைக்கிற வேலைக்கு போகும், அப்பா இந்த பாலிஷ் பண்றதுக்கு. அது உங்க பாட்டியா? வாங்க பாட்டி. சொல்லுங்க பாட்டி பேரு? பரிமளா. என்ன பண்றீங்க பாட்டி நீங்க? நாங்க என்ன கூலி வேலைக்கு அண்ணனே, களை எடுக்க, பூ பறக்க. உங்களுக்கு காடு இருக்கா? காடு வயல் அதெல்லாம் இல்லையா? கூலி வேலை. சரி, ஓகே. நீங்க தான் தம்பி இப்ப வளர்க்குறீங்களா? தம்பி நாங்கள், என் தம்பி ஒன்று, அவங்க அப்பா ஒன்று. சரி. அவங்க அம்மா ஊரில் இருக்காங்க. சரி சரி. வண்டியில் ஆப்ரேஷன் பண்ணி அவங்க அங்கே இருக்காங்க. இவங்களை நான் தான் வளர்க்குறேன். நீங்க மட்டும் தனியா தான் இருக்கீங்களா? மக ஒன்று இருக்கு. உங்க அப்பா இருக்கேன். உங்க அப்பா தண்ணியை குடிச்சிட்டு எதுவும் கண்டிக்க மாட்டியா, நாங்க தான் வளர்க்குறோம். சரி, இப்போ இவங்க படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. படிக்க வைக்கணும், படிக்க வைக்கிறோம். நல்லா அதனால நல்லா வரட்டும். அவங்க அப்பா அப்படி இருக்க நல்லா வளரட்டும், படிக்க வைக்கிறோம். பேர சைக்கிள் வாங்கியிருக்காங்கல்ல, உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா, உங்களுக்கு நன்றி. நல்லா படிக்கணும் சரியா? நல்லா படிக்கணும். என்னப்பா சொல்றாங்கல்ல அக்கா, நல்லா படிச்சு பெரிய ஆளா வேணும். நாங்க எத்தனை நாளைக்கு உங்களுக்கு
இப்போ வந்து லியோ படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மியோன்னு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன்னு அவங்களே சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு எப்படி இந்த மூலையில தோணுச்சு? கவர்மெண்ட்ல இருந்து இது சொன்னாங்கக்கா, அதை எடுத்து பண்ணேன். யாரோ சொல்லியிருக்காங்க, பட் அதை எடுத்து பண்றது ஒரு பெரிய விஷயம் தானே. 100 முறை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை முறை வச்சிருக்கீங்க? அதெல்லாம் விரதே மாட்டோம். 100 வேற போட்டாச்சு, எல்லாம் சேர்த்து போட்டாச்சு. அப்புறம் நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு வரும்போது எல்லாம் மரமா இருக்கும். இங்க வா. ஏன் சிரிச்சுட்டு இருக்க? எப்படி சிரிச்சுட்டா இருப்பாளா? அது எப்ப இருந்து ஆயிடுச்சு, ஏறாப்புல இருந்து ஆயிடுச்சு. பேய் தோண்டியானா அப்ப இருந்து அப்படியே ஆயிட்டியா. எல்லாம் சண்டை போடுவாங்க போலயே. ஓகே, that's it மக்களே. இதே மாதிரி அடுத்த ஒரு அன்புடன் ஐஸ்வர்யம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பிரீத்திகா. என்றென்றும் ஐஸ்வர்யம், எங்கெங்கும் ஐஸ்வர்யம். பை பாய் சொல்லுமா? பாய்.